ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா வேட்டை. கேப்டன் விஜயகாந்தோட சன் புதுசாக ஒரு படத்தில் கமிட் ஆகியிருக்காரு. அந்த படத்தை டைரெக்ஷன் பண்ண போகிறது பொன்ராம் தான். இவர் ஏற்கனவே சிவகார்த்திகேயனை வச்சு வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன், சீமராஜா என படங்களை கொடுத்திருந்தார். அடுத்து அவர் விஜய் சேதுபதியை வைத்து டிஎஸ்பி படம் அந்த அளவுக்கு சரியாக போகலை. இப்போதைக்கு அவர் ஒரு கொடுத்தாக வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறாரு. நம்ம சண்முக பாண்டியனுக்கும் ஒரு படம் தேவைப்படுது. ஸோ இவங்க ரெண்டு பேரோட கூட்டணியில் வரப்போகிற படத்துக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்க போகுதுன்றதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எப்படி சிவகார்த்திகேயனுக்கு வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் என 2 படங்களை மாபெரும் வெற்றி படங்களாக்கி கொடுத்த பொன்ராம் நம்ம கேப்டன் விஜயகாந்தோட சன் சண்முக பாண்டியனுக்கும் ஒரு ஹிட்டான படத்தை கொடுக்கணும். இந்த படத்துக்கும் டி இமான் தான் இசையமைப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ பொன்ராம் ப்ளஸ் டி இமானோட கூட்டணியில் வந்த எல்லா பாடல்களும் தரமான பாடல்களாக இருந்தன. அதே வரிசையில் இந்த படத்தில் வர பாடல்களும் தரமான அற்புதமான பாடல்களாக இருக்கணும். ஸோ சண்முக பாண்டியன் ரீசெண்டாக படைத்தலைவன்ற படத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தோட ஷூட்டிங் 90% முடிஞ்சிருச்சு. அடுத்து படத்தை ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே பொன்ராமோட டைரெக்ஷனில் நடிக்க ஆரம்பிச்சிருவார் சண்முக பாண்டியன். பொன்ராம் ஏற்கனவே ஃபுல் அண்ட் ஃபுல் கதையை ரெடி பண்ணி வச்சுட்டாராம். சண்முக பாண்டியனோட கால் ஷீட் கிடைச்ச உடனே படத்தை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காரு.